சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. தமிழ்நாட்டில் இப்போ எங்கே திரும்பினாலும் சார் ஃபார்ம் வாங்கிட்டீங்களா, சார் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு வாக்கு வந்துருமான்னு கேட்குற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு சாருங்கிற வார்த்தை மக்களோட ஒன்றாக கலந்துருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் இன்னைக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 12 மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்கு. கேரளாவில் பார்க்குறப்ப 25,000 பிஎல்ஓக்கெல்லாம் நியமனம் பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம். இதில் என்னன்னா, கண்ணூரை சேர்ந்த ஒரு பிஎல்ஓ அனீஸ் ஜார்ஜ், 41 வயசு. இவர் ரொம்ப ப்ரெஷராக இருந்திருக்கான். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கடிதம்லாம் எழுதியிருக்காரு, ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க, என்னால் முடியலைங்க அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு வற்புறுத்திருக்காங்க. இப்போ தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. என்ன எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, எனக்கு ரொம்ப மன அழுத்தம், ரொம்ப ஸ்ட்ரெஸ், என்னால் தாங்கிக்கவே முடியல, இவ்வளோ வேலை பழுவ, ஒரு மாதத்துல அப்படியே பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறந்தே போயிருக்காரு. இப்போ நிறைய பிஎல்ஓக்கள் கேரளாலையுமே பண்ண முடியாதுலாம் சொல்றாங்க, உத்தரப்பிரதேசில் பண்ண முடியாதுலாம் சொல்றாங்க, ராஜஸ்தான்ல சொல்றாங்க. இப்போ எல்லா கவர்மெண்ட்டும் அந்த அரசாங்க ஊழியர்களை மிரட்டுறாங்க, நீங்க பண்ணலைன்னா துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்போம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்குறப்ப வருவாய்த்துறை அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய்த்துறை உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒரு நாள் பந்த் அறிவிச்சு பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வான் பண்ணா கூட இவ்வளவு குறுகிய காலகட்டத்துல எப்படியும் எங்களுடைய வேலையை பத்தி பார்க்க முடியும் கேட்கறது ரொம்ப நியாயமா தான் நமக்கு படுது. கண்டிப்பா. ஏன்னா அரசு வேலையும் அவங்களுக்கு இருக்கு, அதே நேரத்துல இதையும் போய் பண்ணணும், அதுவும் வீடு வீடா போய் ஃபார்ம் கொடுத்து அதுல நிறைய கிளாரிட்டியே இல்லாத இருக்கும்போது அதை எப்படி பண்ண முடியுங்கிறது தான் கேள்வியே. போதிய பயிற்சி எங்களுக்கு கொடுக்கல, கால அவகாசமும் எங்களுக்கு கொடுக்கல, குரல் வலையை பிடிச்சி நெருக்குறீங்க, மனித சுரண்டல், மனித உழைப்பு சுரண்டல் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு அலவன்ஸ் நீங்க கொடுக்கல, எதுக்கு நாங்க அதை பண்ணணும்? நிறைய பேர் நாங்க வீட்டுக்கு நாங்க போறப்ப மருத்துவ ரீதியா இல்ல வேற ரீதியா வெளியூர் போயிருக்காங்க, திருப்பி அவங்க வரப்ப அவங்களுக்காக நாங்க போக வேண்டியது இருக்கு. நான் மக்கள் சேவையாற்றது ரீதியா தான் இருக்கும், அவங்களுக்கும் அது ப்ரெஷரா இருக்கு, எங்களுக்கும் ப்ரெஷரா இருக்கு. இது கொஞ்சம் கூட தேர்தல் ஆணையம் அரசாங்கம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வேலை தானே பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால உடல்நல குறைபாடு, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, கடந்த 10-15 நாட்களா வீட்டுல டைம் பண்ண முடியாத சூழல், சரியான சாப்பாடு எடுக்க முடியாது, நிறைய பிரச்சனை சொல்றாங்க வருவாய்த்துறை ஊழியர்கள். ஆமா, இது தாண்டி அவங்களோட நம்பர் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கிறதுனால அந்த கால்ஸும் நிறைய இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இதுலயும் பணிச்சுமை ஓவராலா அவங்களுக்கு அதிகமா இருக்குது, நம்மளாலே பார்க்க முடியுது. தமிழ்நாடு அரசு, குறிப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 6 கோடிக்கு மேல வாக்காளர்கள் இருக்கும்போது 1 மாசத்துல இதை பண்றதுல நிறைய நிர்வாக சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தான் இப்போ வருவாய்த்துறை அலுவலர்களும் சொல்றாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு அரசு சார்பில் தலைமைச் செயலாளர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. என்னன்னா, அந்த சாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பணி, ஜனநாயகத்தை காக்கிற ஒரு வாக்குரிமையை பத்தின ஒரு பணியில நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க வேலைக்கு வரணும், யாராவது வரல அப்படின்னா அவங்களுக்கு அந்த கடுமையான நடவடிக்கை எடுப்போம், அதை தாண்டி ஊதியமும் இருக்காது அன்னைய நாளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இவங்களே குழந்தைய கிள்ளிவிடுவாங்க, இவங்க ஆட்டுவாங்க, அப்படிதான் இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஜாக்டோ ஜியோ 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம், பழைய பென்ஷன் வேணும்லாம் சொல்லிட்டு இதுல 4 லட்சம் பேர் இன்னைக்கு கலந்துகிட்டதாகவும் சொல்றாங்க. அதுலயுமே கடுமையான எச்சரிக்கை இருந்தது, துறை ரீதியா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் கூட அரசு சார்பில் எச்சரிக்கை விடுத்தாலும் இன்னைக்கு நிறைய பேர் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர்ல பல குழப்பங்கள் இருக்கு. அதுல குறிப்பா அந்த 12 ஆவணங்கள் நீங்க சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. இப்ப 13ஆவதா தமிழ்நாட்டுல ஒரு விஷயத்த நீங்க சமர்ப்பிக்கலாம், இதை காட்டலாம் ஆவணமா அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னதுதான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த 1/7/2025 இந்த நாளை தகுதியேற்பு நாளா கொண்டு பீகார்ல அந்த சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தினாங்க. இந்த எஸ்ஐஆர் அதோட அந்த பிரதி, அந்த காப்பி இருக்கும்ல, அதை கூட நீங்க ஆவணமா காட்டி இங்க தமிழ்நாட்டுல நீங்க சார் ஃபார்மை ஃபில் பண்ணி அதை ஆவணமா காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, இந்த சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு தேர்தல் நடந்தது, அந்த தேர்தலையும் ஓட்டு போட்டிருப்பாங்க, இங்க அதை காமிச்சு இங்கே ஒரு ஓட்டர் ஐடி வாங்கி இங்கேயும் ஓட்டு போடுவாங்களான்னு இப்ப எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. அது வேலை வாய்ப்பு தானே நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2026 வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா வேணாமா? இல்ல, வேலை வாய்ப்பு அங்க இல்லைன்னு தான் இங்க வராங்க, அங்கேயும் ஓட்டு போட்டு இங்கேயும் ஓட்டு போடுவாங்கன்னா இது இரட்டை வாக்குரிமையா இல்ல அங்க நீக்கிட்டு இங்க சேர்த்துருவாங்களா, திரும்ப அங்க சார் நடத்தி அங்க சேர்ப்பாங்களா? நான் சொல்ற வேலை வாய்ப்பே வேற இல்ல, அது எனக்கு புரியுது, அது இந்தியா முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாநிலத்துல இருந்து கூட்டு போய் அங்க ஓட்டு போட வைக்கிறது, அங்க தங்கி இங்க கூட்டிட்டு ஓட்டு போட வைக்கிறது நிறைய நடக்குதுன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சிறப்பு ரயில்லாம் வேற விடுறாங்க இவங்களுக்காக சொல்றாங்க அவங்க. ஆமா, இன்னைக்கு ராகுல்
ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காருன்னா டெல்லியில அந்த இந்திரா பவன்ல ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. இந்த 12 இடத்துல நடக்குது இல்ல, மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்னு சேர்ந்து ஒரு 12 இடத்துல சார் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க உள்ள ஆஃபீஸ் பியரர்ஸ், அதாவது காங்கிரஸோட முக்கிய நிர்வாகிகள்லாம் டெல்லிக்கு கூப்பிட்டு இதுல என்ன நடக்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காராமா. ஒரு ஆலோசனை கூட்டமும் நடந்திருக்கு, சில அறிவுரைகளும் அவங்களுக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இதே சேர வச்சு திமுகவுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ பத்திரிகையாளர் வந்து மீட் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிஎல்ஓக்களுக்கு பல விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது, அவங்களும் ரொம்ப வந்து திணறாங்க. தேர்தல் ஆணையரை யாரை நியமிச்சது? பிஜேபி நியமிச்சாங்க, அவங்க தான் இன்டெரக்டா வந்து செயல்படுத்துறாங்க, பிஜேபி தான் செயல்படுத்துது. இந்த ஃபில் பண்ண ஃபார்ம் எல்லாம் அப்லோட் பண்ணணும், அதுக்கும் வந்து டைம் எடுக்கும், போதிய கால அவகாசம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு, பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்புற அபாயம் இருக்குங்கிற குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு என்ஆர் இளங்கோ. திமுகவுடைய ஒரு வாய்ஸ் தான். ஆமா, திமுகல இருந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் நாம் தமிழர்ல இருந்து சீமானும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. நம்ம கூட சில நாட்களுக்கு முன்பு ஒரு மீம் படிச்சோம். அதாவது முன்னாடி வந்து வாக்காளர்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க, இப்ப என்னன்னா ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு வேண்டிய வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு படிச்சிருந்தோம்ல. அது அவர் பார்த்தாரா இல்ல அந்த மீமை படிச்சாரான்னு தெரியல, நம்ம சொன்னதை பார்த்துட்டு சொல்றாரான்னு தெரியல. அவரும் அதே தான் சொல்றாரு. இது வந்து சார்னா என்னன்னா, அவங்களுக்கு யார் யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்கள மட்டும் வாக்காளர்களா மாத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் வந்து போலி வாக்குகளே இல்லையா? ஏன்னா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க, 8000 போலி வாக்குகள் கொளத்தூர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துச்சா? இல்ல. ஏன்னா அவர் முதல்வரா இத்தனை வருஷம் இருந்துட்டாரு, ஸ்டாலினோட தொகுதியில இப்படி நடந்திருக்கு அப்படின்னா எப்படி அவர் முதல்வரா இருக்க முடியும்? கள்ள ஓட்டு போட்டாங்க ஈரோடு கிழக்குல, அதை தடுத்துச்சா அந்த தேர்தல் ஆணையம்? அப்பெல்லாம் என்ன கோமால இருந்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி 1 கோடி வாக்குகள் இதனால பறிபோகும் தமிழ்நாட்டுல வாக்குரிமை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அங்க 65 லட்சம் பீகார்ல, இங்க 1 கோடி வரைக்கும் சீமான் கணிச்சிருக்காரு. வெஸ்ட் பெங்கால்லாம் அப்ப 3-4 கோடி போகுமா? இப்ப நமக்கு டிசம்பர் 7 வந்து தெரியும் விரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியாகிறப்ப, இன்னைக்கு திண்டுக்கல் சீனிவாசன் வஉசி நினைவு தினம் இன்று வந்து மாலையெல்லாம் மரியாதைலாம் வந்து பண்ணிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி பீகார்ல சார் நடத்தி நிதிஷ்குமார் ஆட்சிக்கு வந்தவர், அதே மாதிரி தமிழ்நாட்டுல சார் நடந்துகிட்டு இருக்கு. 2026 ஆட்சிக்கு வருவார். 2026 எடப்பாடி ஆட்சிக்கு வருவாருன்னு ஆரோடும் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப சார்னாலதான் ஜெயிச்சிருக்காங்கிறது ஒத்துக்கிறாரு. ஆமா, அவரே சொல்றாரு சார்னாலதான் பீகார்ல ஜெயிச்சாங்கன்னா. ஆனா அதுக்கு அவர் வேற காரணம் சொல்றாரு. ஏன்னா நிறைய பேருக்கு போலி வாக்குகள் இருக்கு, இறந்தவங்களோட ஓட்டெல்லாம் இருக்கு, இப்ப கிளீன் பண்றாங்க எல்லாத்தையும் அப்படின்றாரு. திண்டுக்கல்லையே 40,000 ஓட்டு காணாம போயிடும் அப்படின்றாரு. ஏன்னா அதெல்லாம் போலி ஓட்டா, 40,000 ஓட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதெல்லாம் வச்சுதான் இந்த தேர்தல்லாம் நடந்திருக்கு. அவங்களும் 2011-16 அப்ப ஆட்சியில இருந்திருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாரு சீமான், நீக்காதனாலதான் தூத்து போயிட்டாங்களாம். அப்ப 11 ஜெயிச்சிருப்பாங்களாம். 11 எப்படி 11 கடைசியா சார் எப்ப நடந்தது? 2005க்கு முன்னாடி நடந்தது தானே. ஆனா 2011 அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியல. சரி, இப்ப சீமான் வந்து 1 கோடி வாக்குகள் காணாம போகும்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்க அவர்கிட்ட. 1 கோடியா? கம்மியா சொல்றாரு, அதோட அதிகமா வரும் அப்படின்றாரு அவரு. திண்டுக்கல் சீனிவாசன். கோவை கொடிசியா மைதானத்துல தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்போட மாநாடு நாளைக்கு தொடங்குது. 3 நாள் நடக்க போகுது. அது வந்து நாளைக்கு மதியம் வந்து கிளம்பி டெல்லியில இருந்து இங்க வந்து தொடங்கி வைக்கிறாரு பிரதமர் மோடி. அது முடிஞ்சோன்னா திரும்ப கிளம்பி டெல்லிக்கே போறாரு. ஓகே, அது வரப்ப எடப்பாடி பழனிசாமி மோடியை மீட் பண்ணி பேச போறதா சொல்றாங்க. ஏற்கனவே அமித்ஷா வந்து எல்லாம் பைசல் பண்ணிட்டு போயிருக்காரு. மேபி இன்னும் சில ரெக்வஸ்ட்லாம் வந்து வைக்கலாம் எடப்பாடி மோடி கிட்ட. இந்த செங்கோட்டையன் போன்ற ஆட்கள்லாம் தூண்டி விடாதீங்க, நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல, 2024 ஏதோ அறியாப்பிள்ளையோ தவறு பண்ணிட்டேன், ரைட்டான நின்றுட்டு இங்க வந்துட்டு வியூ பிடிச்சிட்டேன் நானு, அப்புறம் திருப்பி ஏன் வந்து நீங்க கழட்டி வருவதுக்கே நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரியே தெரியுது அப்படின்னு வந்து சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் எப்ப மோடி வந்தாலும் டைம் கேட்பாரு. ஆனா கடந்த சில வாட்டி வந்த போதெல்லாம் டைமே கொடுக்கல. இந்த வாட்டி அதனால கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவருதான் அந்த கூட்டணியில வெளியே வந்துட்டாரு. முகத்தை வச்சுட்டு மோடி வைப்பாரு அவரு. கூட்டணிக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறமே சொன்னாரு, என்னைய கூப்பிட்டீங்கன்னா நான் வந்துருவேன் சந்திக்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஜி.கே. வாசன் எதுவும் சந்திக்கிறாரா? மாபெரும் தலைவர் போகாம இருப்பாரா? அவருக்கு போறாரா? நேத்து எடப்பாடியார மீட் பண்ணாப்புல, நாளைக்கு வந்தாருன்னா மீட் பண்ணிட வேண்டியதான். நாளைக்கு இந்த விவசாயிகள் மாநாட்டுக்கு தான் பிரதமர் மோடி இங்க தமிழ்நாட்டுக்கு வராரு. அந்த நேரத்துல டெல்லிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நெல் கொள்முதலுக்கு ஈரப்பத அளவு வந்து 17% இருக்கு, அது 22% உயர்த்தணும்னு ரொம்ப நாளா ஒரு போராட்டமும் நடக்குது. அதுக்கு மத்திய குழு வந்து ஆய்வெல்லாம் பண்ணாங்க. ஆனா உடனடியா எந்த நடவடிக்கையும் இல்லை. உயர்த்துங்க 22%ன்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காரு. விவசாய கூட்டத்துக்கு தான் பிரதமர் மோடி வர்றாரு. அதனால விவசாயம் சார்ந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு ஸ்டாலின். எல்லா அரசியல் கணக்கு தான், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, விவசாயிகளை நீங்க டார்கெட் பண்றீங்களா, அப்ப நாங்களும் டார்கெட் பண்ணுவோம் விவசாயிகளுக்காக
ஆமா, ஓட்டப்பிரிங்கிற மட்டும் தான் எல்லாத்துலயுமே இருக்கு. மதிமுகல மாறி மாறி உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னா இருந்தவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா உள்ள நடந்ததுங்கிறத வெளியில சொல்லுவாங்கல்ல, அதான் மதிமுக நடந்துகிட்டு இருக்கு. மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ, முன்னாள் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா பிரஸ் மீட் கொடுத்து வைகோவை கிழிச்செடுத்தாரு. செங்கல்பட்டுல மட்டுமே 250 கோடிக்கு சொத்து இருக்கு வைகோ குடும்பத்துக்கு. இப்ப சொல்லணும்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு 10 கிரவுண்டு லேண்ட் வாங்கிருக்காங்க. ஒரு கிரவுண்டோட வேல்யூவே 1.5 கோடி. அந்த லேண்டோட வேல்யூ மட்டும் 15 கோடி. 5 கோடிக்கு ஒரு அரண்மனை மாதிரி வீடு கட்டியிருக்காரு வைகோ. 10 நாளைக்கு மட்டும் தான் கௌரவப்பிரவேசம் நடந்திருக்கு. மீடியாலாம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் கௌரவப்பிரவேசத்தை வந்து பண்ணிக்கிட்டாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க சொத்து இருக்கு அப்படிங்கிறாங்க. அது 250 கோடி செங்கல்பட்டுல மட்டும் அப்படின்னா, ஏன்னா மல்லை சத்யா சொல்றது அவ்வளவு சீக்கிரம் பிறந்தளவும் முடியாது. ஏன்னா காஞ்சிபுரத்துக்காரு, செங்கல்பட்டு எல்லா பக்கமும் லிங்க் வேற இருக்கும் அவருக்கு. வைகோவோட ரொம்ப நாள் நெருங்கிய நட்புல இருந்தவரு, ரொம்ப நாளா பல வருஷங்கள், அதுதான் பல வருஷங்கள் இருந்தவரு. இதுல மதுபான ஆலையில இருந்து வேற அவருக்கு பணம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் போதையை எதிர்க்கிறேன்னு அவர் இப்ப நடைபயணம் வேற போறாரு வைகோ. உறவினர் தான் நடத்துறது, வைகோடைய உறவினர் தான் அந்த மதுபான ஆலையை நடத்திட்டு இருக்கிறது. அதுல இருந்து கமிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. இவங்கதான் ஓனரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பல குற்றச்சாட்டு அடுக்குனாரு மல்லை சத்யா. அதுக்கு வைகோ என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷப்பாம்பு மாதிரி நெஞ்ச வந்து கக்கிக்கிட்டு இருக்காரு மல்லை சத்யா. நேர்மை அப்படிங்கிற கவசத்தை நான் வந்து பொருத்திக்கிட்டு இருக்கேன். அந்த கருப்பு துண்டுக்குதான் நேர்மைங்கிற கவசமா தானா? மக்கள் எல்லாருக்கும் அது வந்து தெரியும். கோயப்பல்ஸ் கூட மல்லை சத்யா பேரை சொல்லல, தோத்துருவாரு. கடுகளவுது கோயப்பல்ஸே ஒரு மாதிரி கடுகா மாறிடுவாரு. அந்த அளவுக்கு போய் சொல்லியிருக்காரு அவரு. நேர்மையானவன் நாணயமானவன் இந்த வைகோ, என் மேல எந்த அழுக்கும் கிடையாது, எந்த கரையும் கிடையாது அப்படிங்கிறாரு. இந்த டைலாக் எல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகுது. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி. அதுவும் மலேசியா என்ன சொல்றாருன்னா, எப்படி ராமதாஸ் வந்து அன்புமணியை கொண்டு வந்தது ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாரோ, கூடிய விரைவில் துரை வைகோ கொண்டு வந்ததுக்கு வைகோ தான் தெரிவிப்பாரு, பொறுத்துன்னு இங்க பாருங்கன்னு சாபனம் விட்டுருக்காரு. திமுக எதிர்கட்சியா இருந்தப்போ ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியா மாறினோன்னே வேற பேச்சு. அது ஜாக்டோ ஜியோனிக்கு போராட்டமே உதாரணம். பழைய பென்ஷன் கொண்டு வரணும்னு பேசிட்டு இருந்தாங்க, தேர்தல் அறிக்கையிலேயே இருக்கு. இப்ப அதை பத்தி கண்டு காணாம அப்படியே நைசா நழுவி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கொரோனா காலகட்டத்துல மருத்துவர்கள், செவிலியர்கள் தங்களோட உயிரை பணைய வச்சு குடும்பத்தினர் கூட அவங்க கூட இருக்க முடியாம ஹாஸ்பிட்டலே தங்கி இருந்து பல உயிர்களை காப்பாத்தினாங்க. அப்ப எதிர்கட்சியா இருந்தது திமுக. இப்ப விவேகானந்தன்கிற மருத்துவர் திருவள்ளூர்ல காது மூக்கு தொண்டை மருத்துவரா இருந்தாரு, அரசு மருத்துவரா இருந்தாரு. கோவிட் தொற்றுனால இறந்து போயிட்டாரு. அவர் வந்து கடுமையா உழைச்சாரு, அவர் மக்களுக்காக உழைச்சு போய் இறந்து போனாப்ல. அப்ப எதிர்கட்சியா இருந்த திமுக ஸ்டாலின் வந்து 1 கோடி ரூபாய் வந்து பணம் கொடுக்கணும் அந்த குடும்பத்தினருக்கு, அரசு வேலை கொடுக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆட்சிக்கு வந்தோடனே அந்த குடும்பத்தை வந்து மறந்துட்டாரு, தான் சொன்னதே வந்து மறந்துட்டாரு. இப்ப விவேகானந்தனுடைய மனைவி நீதிமன்றம் போய் அவங்களுக்கு வந்து நியாயம் கேட்டு இப்ப நீதிமன்றம் விவேகானந்தரோட மனைவிக்கு வேலை தர சொல்லியிருக்கு. இது வந்து பல குடும்பங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அநீதி வந்து நடந்திருக்கு. கோவிட் காலத்துல எப்படி நம்ம தூய்மை பணியாளர்களையும் மருத்துவர்களையும் நம்ம வந்து போட்டுருந்தோம். 1 கோடி ரூபா தரோம்னு வந்து சொன்னாங்க, நமக்கே தெரியும். ஆட்சிக்கு வந்தோடனே நாங்க வந்து கொடுப்போம்லாம் சொல்லியிருந்தாங்க. 5 வருஷம் ஆச்சு. அந்த குடும்பம் வந்து எவ்வளவு பாடுபட்டு இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க. இல்ல தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல இதே தானே பண்ணாங்க. எதிர்கட்சியா இருந்த போது அதை வந்து தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்க கூடாதுன்னாங்க. இவங்க வந்தோடனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உண்ணாவிரதம்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள், எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும்னு. அதேதான் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வந்து நடக்குது. பகுதி நேர நிறைய மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்க வரைக்கும் வந்து செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்க. கலைஞர் போட்ட உத்தரவே இந்த அரசாங்கம் வந்து மதிக்க மாட்டேங்குது. ஆமா, இவ்வளவு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு அண்ணா நகர்ல 40 வயது ஆட்டோ ஓட்டுநர் முருகன்கிறவர் வந்து அவர் டெய்லி ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் கொண்டு போய் விட்டுற வேலை வந்து பார்த்துட்டு வந்திருக்காரு, காலை மாலை 2 நேரத்துலையும். இன்னைக்கு காலையில அவர் வந்து குழந்தைங்களை ஏற்றிட்டு போகும்போது வழியில அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. உடனடியா ஓரம் கட்டி நிறுத்திட்டு அங்கேயே மயங்கி விழுந்து உயிரிழந்து போயிருக்காரு. இப்போ அவர் குழந்தைகள்லாம் காப்பாத்திட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிறதுனால அந்த குடும்பங்கள்லாம் அவர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. அரசாங்கங்கள் இந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு இழப்பீடு வந்து கொடுக்கலாம், ஒரு நிவாரணம் வந்து கொடுக்கலாம். ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனவங்க மட்டும் தான் கொடுப்பாங்கன்னா அதுவும் பயன் இல்லைல்ல. டெல்லி செங்கோட்டை பாம் பிளாஸ்ட்ல உமர் நபி அப்படிங்கிற பயங்கரவாதி தான் இதுல தற்கொலை தாக்குதல் நடத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்ஐஏ. இப்போ அந்த நபர் பேசின ஒரு வீடியோவும் வெளியாயிருக்கு. அது எப்போ பேசினது, எங்க இருந்து பேசினதுலாம் வந்து என்ஐஏ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாரு அந்த உமர் நபி அப்படிங்கிற அந்த பயங்கரவாதி அப்படின்னா, இந்த தற்கொலை தாக்குதல்னே அதெல்லாம் சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு தியாக செயல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயப்படுத்துற வகையில வந்து பேசியிருக்காரு. ஸோ அதிர்ச்சியான ஒரு வீடியோவா தான் இருக்குது. இப்ப இந்த செங்கோட்டை குண்டு வெடிப்புக்கும்
அல்ஃபாலா பல்கலைக்கழகத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு என்னைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பல்கலைக்கழகத்துடைய உரிமத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. துணைவேந்தரை விசாரணைக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. துணைவேந்தருடைய சகோதரர் மஹ்மூத் அகமது சித்திகை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முன்னாள் மாணவர்கள் பல பேருக்கு சம்மன் வந்து அனுப்பப்பட்டதா வந்து சொல்றாங்க. ஆமா, இப்ப அந்த பல்கலைக்கழகத்தோட சேர்மேன் அந்த ஜாவேத் அகமது சித்திகி எதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த சம்மன் கொடுத்துருக்காங்க டெல்லி போலீஸ் அப்படின்னா, இது பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விஷயம் இல்லை. ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் ஆய்வு பண்ண போது போலியான சான்றிதழை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுல முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கதா டெல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் என்னன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாணவர் கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் நசீர் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற நிறைய மாணவர்கள் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு இடங்கள்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் போன்ற பகுதிகளில் அங்க இருக்கிற மாணவர்களுக்கு அச்சுறுத்தல் வந்து நிலவுது. அவங்கள விசாரிக்கிறேங்கிற பேர்ல துன்புறுத்துறாங்க. நாங்களும் இந்திய குடிமக்கள் தான். பிரதமர் மோடி எல்லா பக்கமும் படிக்கிற எங்க மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தையாவது வந்து பேசணும். அங்க படிக்க முடியாத சூழல் இருக்கிறதுனால திரும்பி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கே திருப்பி வராங்கிற ஒரு அறிக்கை வந்து எழுதியிருக்காரு அவரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமா, ஏன்னா இங்க தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல அந்த பிரச்சனை இல்லைனாலும் வடக்குல அவங்க வந்து பயங்கர அச்சுறுத்தல்களை கூட படிக்கிற மாணவர்கள்ட்ட இருந்தே எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. இதுல பிரதமர் மோடி அவங்க சொன்ன மாதிரி தலையிட்டு பேசணும் அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி அவர் என்ன சொல்றாருன்னா, பயங்கரவாதிகள் அப்படின்னா பயங்கரவாதத்துக்கோ இல்லை பயங்கரவாதிகளுக்கோ உதவி பண்றவங்களையுமே நாங்கள் இனிமேல் பயங்கரவாதிகளை தான் கருதுவோம். சின்ன உதவி கூட அவங்களுக்குலாம் யாரும் எந்த வகையிலையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு. குறிப்பா சவுத்துல எல்லாம் காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. சென்னையில ஆரஞ்சு அலர்ட் காலையிலேயே ஆரஞ்சு நிறத்துல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. என்னடா அது வெயில் அடிக்குதுன்னு பார்த்தா இப்ப மழை காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, இப்பதான் ஆரஞ்சு அலர்ட்டுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி பீகார்லயும் ஆரஞ்சு அலர்ட் ஆகி அங்க ஆட்சியும் அமைச்சிருக்காங்கல்ல. ஆமா, நவம்பர் 20 பதவியேற்க போறாரு 10வது முறையாக நிதிஷ்குமார். ஐக்கிய ஜனதா தளத்துக்கு ஒரு 14 அமைச்சர்கள், பிஜேபி அதிக இடங்களை ஜெயிச்சிருக்கிறதுனால 16 அமைச்சர்கள், சிராக் பஸ்வானுக்கு ஒரு 3 அமைச்சர்கள். ஓகே, எல்லாரும் நீங்க பதவி ஏற்க போறாங்க. சபாநாயகர் எங்களுக்கு தான் வேணும்னு பிஜேபி கேட்டு வாங்கி நிதிஷ்குமாருக்கு தொல்லை கொடுக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல எதிர்கட்சி தலைவரா தேஜஸ்வி யாதவ ஐக்கிய ஜனதாதளம் இல்ல, அவங்களோட ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தான் அவர் வந்து அந்த ஜஸ்ட்ல தான் வந்து நிக்கிறாரு இப்ப அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியே. ஏன்னா 243ல 10% இடங்கள் வந்தாதான் எதிர்கட்சி தலைவரா இருக்க முடியும். ஒரு 2-3 எம்எல்ஏவை தட்டி தூக்குனாங்கனாலே அந்த பதவிக்கே ஆபத்தாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 25 சீட்டு தானே ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, அங்க வந்து தேஜஸ்வி யாதவ் இப்ப எதிர்கட்சி தலைவரா போறாரு. ஓகே, பீகார் பத்தி பேசுற பெங்களூருக்கு வருவோம். தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிறது ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. குறிப்பா வயசானவங்களை குறி வச்சதை பண்றாங்க அப்படின்னு. இப்ப பெங்களூர்ல 57 வயது பெண்மணிய கடந்த 6 மாசமா நாங்க சிபிஐல இருந்து கால் பண்றோம், உங்க பேர் இருக்கு, அரெஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இந்தியாவிலே இதுவரைக்கும் வாங்காத ஒரு பணத்தை வாங்கிருக்காங்க அந்த மோசடியாளர்கள். 32 கோடி ரூபாய் வாங்கிருக்காங்களாம் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ல. ஒரே நபர்கிட்ட இருந்து 32 கோடி அப்படிங்கிறது. ஏன்னா உச்சநீதிமன்றமே எச்சரிச்சிருந்தாங்க இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிறது. அதுவும் நாங்க நீதிமன்றம் சொல்லியிருக்கோம்லாம் வாரண்ட்லாம் காட்டுறாங்க, இதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா சிபிஐன்னு சொல்லியே பணம் கொள்ளை போயிட்டு இருக்கு. இது ரொம்ப சீரியஸா தான் எடுத்துக்கணும். நிச்சயமா, குறிப்பா வயசானவங்களை குறி வச்சு மட்டுமே இது நடக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். அரசாங்கமே ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தலாம். ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. வயசானவங்க அந்த அம்மா அப்பாரு 6 மாசமா எவ்வளவு மனசுல வச்சிருப்பாங்க. அவங்க சொத்துல 90% கேட்டிருக்காங்க. அந்த 90% நம்ம கொடுத்துருக்காங்க. 32 கோடி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட இல்லை, இருந்தாலும் வீக்கெண்ட் மோட்ல ட்ரம்ப் இறங்கிட்டாரு. எப்பவும் வெள்ளிக்கிழமை ஆனா வரி விதிச்சுக்கிட்டு இருந்தாருல்ல, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே வந்து 500% வரி இனிமே ரஷ்யாவோட யாரு வந்து ஒப்பந்தம் போட்டாலும் ட்ரேட் டீல் போட்டாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான மசோதாவுமே நாடாளுமன்றத்துல கொண்டு வர போறாங்க. அது நிறைவேறுச்சுன்னா அது ஒரு பெரிய சிக்கலாக தான் அமையும். ரஷ்யாவோட எந்த நாடுமே வர்த்தகம் வச்சுக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குவோங்கிற மாதிரி ட்ரம்ப் பேசிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியா சைனா தான் நிறைய வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரஷ்யா கூட ஏற்கனவே நம்ம 50% போட்டிருக்காரு. இப்போ கூடுதலா இன்னொரு பக்கத்துல 0 சேர்க்க போறாரா? அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமா போய்கிட்டு இருக்கான். இதுதான் அந்த சுமூகமா? இன்கேஸ் அது முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட வரிகள்லாம் கம்மியாகலாங்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்தியா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு முதல் முறையாக எல்பிஜி 22 லட்சம் டன்
அமெரிக்காவில இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ய போறாங்களாம். அப்ப குறைஞ்சிரும் வரி. அங்க எங்க கிட்ட வாங்கிட்டீங்கல்ல நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி ட்ரம்ப் இறங்கி வந்துருவாரு. ஆனா என்னன்னா ஏற்கனவே கரண்ட் டெபிசிட் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கான். நேற்று வந்து ஐபிஎஸ் ஃபினான்ஸ்லாம் நாகப்பன் சார் ரொம்ப டீட்டெயிலா அதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கும் ஜப்பான் மார்க்கெட் பத்தி எல்லாம் வந்து பேசியிருக்காரு. அதுல நிச்சயம் ஐபிஎஸ் ஃபினான்ஸ் வந்து விருப்பம் வந்து கேளுங்க. ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஷேக் ஹசீனா வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமர், அவங்க தப்பிச்சு வந்து இங்கதான் டெல்லியில தான் வச்சிருக்கதா சொல்றாங்க. இந்தியா தான் தஞ்சம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து போடப்பட்டிருக்கு. இப்ப என்னன்னா, அங்க வங்கதேசத்தில் உள்ள நீதிமன்றம், அந்த போராட்டம் நடந்தது இல்லை, இவங்க வெளியேற்றினாங்க, மாணவர்கள் போராட்டம் நடத்தி தான் அவங்க நாட்டை விட்டே வெளியே வந்தாங்க. அந்த போராட்டத்தின் போது ஆயிரக்கணக்கானவர்களை சுட்டு கொலை பண்ணியிருந்தாங்க. இது மனித குலத்துக்கே எதிரான ஒரு செயல்னு சொல்லி வங்கதேச நீதிமன்றம் தீர்ப்பும் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஷேக் ஹசீனா என்ன சொல்றாங்கன்னா, அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு, அந்த நாட்டுல ஜனநாயகமே இல்லை, அவங்க ஒரு வழக்கு நடத்தி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க, நீதிமன்றத்தையே வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி இது ஒரு தேவையில்லாத தீர்ப்புங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்திய வெளியுறவுத்துறை வந்து நாங்கள் அவங்களோட பக்கத்து நாட்டு மக்கள், வங்கதேசத்தோட மக்கள் உணர்வெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் நடந்துக்குவோம், ஒரு நல்ல கட்டமைப்பு ரெண்டு நாடுகளுக்கு இடையும் உருவாகும், ஒரு நல்லுறவு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அங்கே போராட்டம்லாம் இப்போ வெடிச்சிருக்கு. ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக இந்த தண்டனையெல்லாம் வந்து ரத்து பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி அங்கே வங்கதேசத்தில் முன்னாள் தேர்தல் ஆணையரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா போலியா தேர்தல் நடத்தி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வந்து வாக்கெல்லாம் வந்து வாக்கை திருடி அங்கே ஜெயிக்க வச்சிருக்காராமா. ஸோ அவரை கைது பண்ணியிருக்கு இப்போ உள்ள யூனிஸ் அரசாங்கம். குமார் உள்ளவோ அதுதான் பிரசாந்த் பூஷன் அதான் போட்டிருக்காரு, இது இங்கேயும் நடக்கும், இந்தியாலையும் நடக்குங்கிற மாதிரிலாம் அவர் சொல்றாரு பிரசாந்த் பூஷன். இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த சோகமான செய்தி, மக்கா மதீனாவுக்கு போன இந்திய குடும்பங்களை சேர்ந்த 42 பேர் வந்து பரிதாபமா அந்த விபத்துல சவுதியில உயிரிழந்தாங்க. அதுல இன்னொரு ரொம்பவே ஒரு சோகமான செய்தி என்னன்னா, அதுல ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி போயிருக்காங்க ஒரு குடும்பம். அதுல 18 பேர் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, பேர பிள்ளைங்க, அவங்க எல்லாருமே வந்து உயிரிழந்திருக்காங்க. 18 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. எஸ்பிஐ ஏடிஎம்ல பேலன்ஸ் செக் பண்றாங்க. அவைலபிள் பேலன்ஸ் ₹1.68. மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு இது ஆட்டையை போடாம இருக்க பாரு அப்படின்னு எஸ்பிஐ பார்த்து சொல்றாங்க. முதல்லலாம் மாசத்துக்கு ஒருக்கா சலூன் போவான், இப்பெல்லாம் 3 மாசத்துக்கு ஒருக்கா போறான். அந்த அளவுக்கு சலூன் முடி வெட்டுறதோட விலை ஏறி எங்கேயோ போய் நிக்குது. முடியும் கொட்டிட்டு இருக்குன்னு சொல்ல வராங்களா? பீகார் வெற்றிக்கு காரணமே சார்தான், திண்டுக்கல் சீனிவாசன். ஓஹோ, நான் கூட நிதிஷ்குமாரும் பிஜேபியும் மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணிட்டாங்க போலன்னு தப்பா நினைச்சிட்டேன். சாப்பாடு வீணாக கூடாதுன்னு தான் ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இங்க முக்கால்வாசி சாப்பாடு வீணா போறதே அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான். கரெக்டா போட்டுருக்காங்கல்ல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. காதலுக்கு மரியாதையும் தமிழ்நாட்டோட படம் வந்து பயங்கரமான ஹிட்டு. ஆமா, அதே மாதிரி இப்ப சாரு கொண்டு வந்ததுனால ஹிட் அடிக்க போகுது. என்டிஏ அலையன்ஸு ஆட்சிக்கு வர போறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பேசியிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன். ஆமா, அதனால அவங்க சாருக்கு மரியாதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆரம்பத்துல இருந்தே மனதார வரவேற்கிறோம்னு தான் சொன்னாங்க. அதனால சாருக்கு மரியாதைங்கிற அவார்டை 2 சாருக்கு நம்ம வந்து கொடுத்துடலாம். திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடிமா சார் சொல்லுப்பா. திண்டுக்கல் சார் சார் திண்டுக்கல் சார் இல்ல, சீனிவாசன் சார் எடப்பாடி சாரா? நன்றி சார், நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.